இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சாரா அடிப்படை உதவி திட்டம் 2 நாளில் 17 லட்சம் பேர் 110 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டனர். சும்பங்கன் அசாஸ் ரஹ்மா எனப்படும் சாரா அடிப்படை உதவி திட்டத்தின் கீழ் கடந்த 2 நாட்களில் 17 லட்சம் பேர் தங்களுக்கான அடிப்படை பொருட்களை வாங்குவதில் 110 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளனர். சுமார் 22 மில்லியன் மக்களுக்கு வழங்கும் ரொக்க நிதி உதவி திட்டமான சாராவின் கீழ் நேற்று செப்டம்பர் 1 தேதி மட்டும் 60 மில்லியன் ரிங்கிட்டை மக்கள் செலவிட்டுள்ளனர். 2 நாட்களில் மட்டும் 17 லட்சம் பேர் பலன் பெற்றுள்ளனர் என்று நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பதிவான பரிவர்த்தனைகளின் அதிகரிப்பை தொடர்ந்து மைகா சேவினால் செயல்படுத்தப்பட்ட கணினி திறன் அதிகரிப்பால் நேற்று திங்கட்கிழமை 20 விழுக்காடு கூடுதல் பரிவர்த்தனைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சாரா உதவி உள்ளீடுகளின் அதிகரிப்பு திறன் இருந்த போதிலும் பல இடங்களில் பரிவர்த்தனை செயலாக்க நெரிசலை அனுபவித்து வருகிறது. நகர்ப்புறங்களில் உள்ள பல ஹைப்பர் மார்க்கெட் பேரங்காடிகள் பிற்பகல் 1 மணி முதல் 2:30 மணி வரையிலான உச்ச நேரங்களில் மக்களின் கடும் நெரிசலை எதிர்நோக்கியுள்ளன என்று நிதி அமைச்சு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையை சமாளிக்க மைகாசே ஊழியர்கள் ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டு நேரடியாக பிரச்சினைகளை தீர்த்து பேரங்காடிகளுக்கு உதவி வருகின்றனர். திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை வைத்திருந்த குற்றத்திற்காக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 9,000 ரிங்கிட்டை கையூட்டாக கேட்டு பெற்றதாக நம்பப்படும் உயர் போலீஸ் அதிகாரி உட்பட 5 போலீஸ்காரர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 பேரும் பினாங்கு SPRM அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பிற்பகல் மணி 2க்கும் 5க்கும் இடைப்பட்ட நேரத்தில் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு மாநில SPRM தகவல்கள் கூறுகின்றன. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சபராங்பராயில் நடத்தப்பட்ட சோதனையில் திருட்டு மோட்டார் சைக்கிள் வைத்திருந்த நபருக்கு உடந்தையாக இருந்ததாக 5 போலீஸ்காரர்களும் சந்தேகிக்கப்படுகின்றனர். திருட்டு மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்கிய ஒரு மோட்டார் சைக்கிள் பட்டறையிடம் இருந்து போலீஸ்காரர் ஒருவர் கையூட்டாக ரொக்கமாக 9,000 ரிங்கிட் பெற்று சென்றதாக நம்பப்படுகிறது. இந்த 5வரும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இருப்பதை பினாங்கு மாநில SPRM இயக்குநர் டத்தோ S. கருணாநிதி உறுதிப்படுத்தினார். 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட 5வரும் விசாரணைக்கு பின்னர் SPRM ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பேரா மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி திடீரென்று அணுகிய மாது ஒருவர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மெய்காவலர்களின் கவனக்குறைவு நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து ஆராய போலீஸ் விசாரணை அறிக்கை ஒன்றை திறந்துள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் 41 வயதுடைய அந்த மாது எவ்வாறு சுல்தானை மின்னல் வேகத்தில் அணுக முடிந்தது என்பது தொடர்பில் போலீஸ்காரர்கள் மற்றும் மெய்காவலர்களின் அலட்சியமும் கவனக்குறைவும் நடந்துள்ளதா என்பதை அறிய தற்போது விசாரணை முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் நோர் ஹிசாம் நோர்டின் தெரிவித்தார். சுல்தானை கட்டியணைக்க அந்த பெண் முயற்சித்த போதிலும் அவர் பாதுகாவலர்களால் உடனடியாக தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் இதில் மெய்காவலர்களின் கவனக்குறைவான அம்சங்கள் இருந்துள்ளனவா என்பது தற்போது ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற உலக தரத்திலான பேட்மிண்டன் போட்டியில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று மலேசியா வரலாறு படைத்தது மூலம் மலேசியா வகுத்திருந்த RTG எனப்படும் ரோட் டு கோல் திட்டத்தின் மகிமை குறித்து இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ பெருமிதம் தெரிவித்தார். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் மலேசியா குறைந்தபட்சம் ஒரு தங்கத்தையாவது வென்று வரலாறு படைக்க வேண்டும் என்ற நோக்கில் வகுக்கப்பட்ட RTG திட்டத்தின் முதலாவது மகத்துவமான வெற்றியாக பாரிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை மலேசியா வென்றதை பார்க்க முடிகிறது என்று ஹனாயோ புகழாரம் சூட்டினார். பாரிஸ் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மலேசியாவின் பேட்மிண்டன் விளையாட்டின் கலப்பு இரட்டையரான சென் தாங்ஜி
தோ ஈ வெய் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை வென்ற வேளையில் மகளிர் பிரிவில் இரட்டையரான பெர்லி தான் எம் தீனா ஆகியோர் வெள்ளிப் பதக்கத்தை வென்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இவர்களின் வெற்றியானது ஆர்டிஜி திட்டத்திற்கு அரசாங்கம் வழங்கி வரும் நிதிக்கு பலன் கிட்டியிருப்பதை பார்க்க முடிவதாக ஹனாயோ குறிப்பிட்டார். உலக புகழ்பெற்ற கனரக குத்துச்சண்டை வீரர் ஜோ பக்னர் காலமானார். அவருக்கு வயது 75. உலக பட்டத்திற்காக கனரக குத்துச்சண்டை வீரர் முகமது அலிக்கு சவால் விடுத்த முன்னாள் பிரிட்டிஷ் ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியனான ஜோ பக்னர் 1967 ஆண்டில் தொடங்கி 32 ஆண்டு கால குத்துச்சண்டை வாழ்க்கையில் அவர் தனது 83 போட்டிகளில் 69 போட்டிகளை வென்றார். ஐரோப்பிய மற்றும் காமன்வெல்த் ஹெவிவெயிட் கிரீடங்களையும் வைத்திருந்த பக்னர் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பர்னில் உள்ள ஒரு பராமரிப்பு இல்லத்தில் காலமானார். ஜோ பக்னர் 2 முறை அலியுடன் கோதாவில் களம் இறங்கினார். 2 முறையும் புள்ளிகளில் தோற்றார். அதில் ஒன்று கடந்த 1975 ஆண்டு மலேசியா ஏற்று நடத்திய கனரக குத்துச்சண்டை போட்டியாகும். மர்டேக்கா அரங்கில் நடைபெற்ற முகமது அலிக்கும் ஜோ பக்னருக்கும் இடையிலான மிக பரபரப்பான கனரக குத்துச்சண்டை போட்டி 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோலாலம்பூரிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது என்பது வரலாறாகும். மதுபோதையில் 4 வாகனங்களை மோதி விபத்தை ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பினாங்கு பரடாயா மாவட்ட போலீஸ் தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். நேற்று இரவு 11:55 மணியளவில் பயான் லெபாஸ் ஜாலான் கனாரியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 58 வயதுடைய நபர் செலுத்திய ஹோண்டா அக்கார்ட் வாகனம் புரோட்டோன் X70 ரக வாகனம் உட்பட 4 வாகனங்களை மோதி தள்ளியது. அந்த காரை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்து குறித்து தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து போலீசார் மதுபோதையில் தடுமாறிய நிலையில் காணப்பட்ட அந்த நபரை கைது செய்ததாக சசாலி அடாம் குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை ஜோஹூர் குளுவாங் சிம்பாங் ரிங்காம் தமான் இம்பியான் டுவாவில் வீடு புகுந்து களவாடிய நபர் ஒருவர் சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள் பிடிபட்டதாக குளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் அன்றிரவு 10 மணியளவில் உள்ளூரை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சிம்பாங் ரிங்காம் தமான் ND யாசின் என்ற இடத்தில் 35 வயது நபர் பிடிபட்டார். அந்த நபர் குற்ற செயல்களுக்கான பழைய பதிவுகள் எதனையும் கொண்டிருக்கவில்லை என்று ACP பஹ்ரீன் தெரிவித்தார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபரை 3 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான ஆணையை நீதிமன்றத்திலிருந்து போலீசார் பெற்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.